வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரங்கராஜ் பாண்டே அவர்களுடைய சாணக்கியா சேனல் மற்றும் தினமலர் ரெண்டு பேரும் சேர்ந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலுக்கு யார் யாருக்கு எவ்வளோ ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு 40 விழுக்காடு ஓட் ஷேரும் 40% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 37% ஆதரவும், டிவிகேவுக்கு 18 விழுக்காடு ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 5 விழுக்காடு ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னு தினமலர் சாணக்கியா ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு ரிசல்ட்டில் நம்பர்ஸ் இப்படி இருக்குது. ஒரு கேட்டகரி என்ன சொல்கிறாங்கன்னா, சரியான சர்வே முடிவு, அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இல்லை ப்ரோ ஏடிஎம்கே பர்சனாக பாண்டே எப்போவோ மாறிட்டார், பிஜேபி ஏடிஎம்கே சப்போர்ட்டர் பாண்டே, அதனால் அவருடைய சேனல் எப்படி சர்வே முடிவை வெளியிடுவாங்க, அதிமுக கூட்டணிக்கு எக்ஸ்ட்ரா அள்ளி போட்டு தான் சர்வே முடிவை வெளியிடுவாங்க, அதனால் பாண்டேவுடைய சர்வே முடிவெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு இன்னொரு கேட்டகரி சொல்கிறாங்க. உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் இருக்கார்ல, அவருடைய அப்பா தவறிட்டார் போல். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் கேம்பெயினில் இருந்தார். ஸோ இந்த தகவல் கேட்டோன்னே அங்கேருந்து ஏபி முருகானந்தத்துடைய வீட்டுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கார் அண்ணாமலை. அந்த செய்தி இப்போது கவனம் பெறுது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மூணாவது பாலக்கோடு தொகுதியுடைய திமுக வேட்பாளர் செந்தில்குமார் இருக்கார்ல, முன்னாடி தருமபுரியுடைய எம்பியாக இருந்தார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு வழங்கலை திமுக. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக செந்தில்குமாரை அறிவிச்சிருக்காங்க திமுக. இப்போது கேம்பெயின் பண்ணுறாரு. சமீபத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணார். நார்மலாக எல்லாரும் எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி உட்காந்துருப்பார் சேரில், கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டு வேட்புமனுவை கொடுப்பாங்க. பிரதமர் மோடியிலிருந்து ஆரம்பித்து எல்லாரும் இதை தான் ஃபாலோ பண்ணணும். சமீபத்தில் டிவிகே தலைவர் விஜய் பெரம்பூர் திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்காக போயிருந்தார். தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி உட்காந்த இடத்துல இருந்து தான் அந்த வேட்புமனுவை வாங்கணும். இதை புரிஞ்சிக்காமல் டிவிகேவுடைய ஃபாலோவர் ஒருத்தர் எந்திரிச்சு கூட நிற்க மாட்டாங்க, ஒரு மரியாதைக்காவது எந்திரிச்சு நிற்க வேண்டாமா அப்படின்னு விஷயம் புரியாமல் பதிவு போட்டிருந்தார். அப்போ தான் நம்ம சொன்னோம், அவங்க தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி, அவங்க எந்த கேண்டிடேட்டுடைய வேட்புமனுவையும் எழுந்து நின்றெல்லாம் வாங்கக்கூடாது. மோடியாக இருந்தாலும் மோடி தான் நின்றுட்டு கொடுக்கணும், அதிகாரி உட்காந்துக்கிட்டு தான் வாங்குவாங்க. இதுதான் டெமோக்ரஸியுடைய பவர், கான்ஸ்டிடியூஷனுடைய பவர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ செந்தில்குமார் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் உட்காந்துக்கிட்டு வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போது செந்தில்குமார் உட்காந்துக்கிட்டே அவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு. இப்போ என்ன காமெடினா, செந்தில்குமார் உட்காந்துக்கிட்டு அவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. எப்போதுமே கேண்டிடேட்டு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களோட கூட எல்லாம் ஒன்றா போய் தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணுவாங்க. இப்போ இந்த புகைப்படத்தில் செந்தில்குமார் தான் உட்காந்துருக்காரு, ஆனால் அவர் கூட வந்தவங்கலாம் நிற்கிறாங்க. இப்போ செந்தில்குமார் என்ன சொல்ல வராரு, அவருக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்குது, கூட கூட்டிகிட்டு வந்த அந்த 4 பேருக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்ல வராரா? அவங்க நின்றுக்கு இருக்காங்களே. அப்போது இப்படி தான் எம்பியாக இருந்தப்போ ஒரு அரசு கட்டடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடந்துச்சு. உடனே டென்ஷன் ஆகிட்டார் ஐயர். இந்த பூமி பூஜை மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, என்ன ஐயர் மட்டும் வந்திருக்காரு, கிறிஸ்டியானிட்டியிலேருந்து பாதிரியார் எங்க, இஸ்லாம் மதத்திலிருந்து இமாம் எங்க, திராவிடர் கழகத்திலிருந்து கடவுள் மறுப்பாளர்கள் எங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணார்ல. இப்போது வேட்புமனுவை உட்காந்துக்கிட்டு தாக்கல் பண்ணி அது சுயமரியாதை அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதான் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் கூட கூட்டிகிட்டு வந்த 3 பேர் 4 பேருக்கு சுயமரியாதை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.